தேவனுக்கே துதி கணம் மகிமை உண்டாவதாக. யூடியூப், பேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தேவக்கரம் ஊழியங்கள் சார்பாக வாரம் ஒரு 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தரை விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் சங்கீதம் 43ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். முதலாவது வசனம், தேவனே நீர் என் நியாயத்தை விசாரித்து பக்தி இல்லாத ஜாதியோரோடு எனக்காக வழக்காடி சூதும் அநியாயமான மனுஷனுக்கு என்னை தப்புவியும். சூதுள்ள மனுஷர்கள் இன்றைக்கு பாத்தீங்கன்னா நம்மை சுற்றிலும் சூதுள்ள மனுஷர்கள் இருக்கிறாங்க. சூதுவாக நம்மை பற்றி புறங்கூறி நம்மை பற்றி என்னென்ன நமக்கு விரோதமான காரியங்களை செய்யணுமோ அத்தனை காரியங்களையும் செய்கிற மக்கள் இன்னைக்கு அநேக மக்கள் இருக்கிறார்கள். சூதுள்ள மக்கள். அதான் தாவீது சொல்கிறார், சூதும் அநியாயம் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும். அவர் எப்படி சொல்றாரு பாருங்க, ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறார், சூதும் அநியாயம் உள்ள மனுஷனுக்கு என்னை தப்புவியும். 2வது வசனம், என் அரணாகிய தேவன் நீர், நீரே என் அரண், நீரே என் கோட்டை என்று சொல்கிறார். நீரே என் அரண். பிரியமானவர்களே, ஆண்டவர் நம்மை சுற்றிலும் கோட்டையாக இருக்கும் பொழுது, அரணாக இருக்கும் பொழுது, நமக்கு விரோதமாக பிசாசு எந்த தந்திர ஆயுதங்களை எய்தாலும் ஆண்டவர் நமக்கு முன்பதாக நிற்கிறார். நமக்கு முன்பதாக கோட்டையாக இருக்கிறார். கோட்டையாக இருக்கும்போது பிசாசு எத்தனை அம்புகள் நமக்கு எதிராக எய்தாலும் அது நம்மை ஒன்றும் சேதப்படுத்த முடியாது. நம்மை ஒன்றும் செய்வதில்லை, செய்ய முடியாது பிசாசால. பிரியமானவர்களே, அரணாகிய தேவன், நீர் என் அரணாகிய தேவன். அவர் சொல்லுகிறான், நான் துக்கத்துடனே திரிய வேண்டும். நேர நானா இருக்கும் பொழுது நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். துக்கம், ஒருவேளை வாழ்க்கையிலே அநேக காரியங்களை நிமித்தம் துக்கமாய் இருக்கிறீங்களா? ஒருவேளை நீங்கள் யாரையாவது இழந்திருக்கலாம், துக்கம். ஒருவேளை உங்கள் உற்றார் உறவினர் கைவிட்டு இருக்கலாம், துக்கம். கடன் நிமித்தமாக துக்கம், வியாதியின் நிமித்தமாக துக்கம், பாடுகளின் நிமித்தமாக துக்கம். நான் ஏன் துக்கத்துடன் திரிய வேண்டும் என்று சொல்லி தாவீது சொல்கிறார். 3ஆம் வசனத்திலே, உமது வெளிச்சத்தையும் உமது சத்தியத்தையும் அனுப்பியருளும். உமது வெளிச்சம், அவர் காட் இஸ் லைட். பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், உமது வெளிச்சத்தை எனக்கு அனுப்புங்க ஏசப்பா. அவர் சொல்லுகிறார், நான் உமது சத்தியத்தை அனுப்பியருளும். உமது சத்தியத்தை அனுப்பியருளும். அவைகள் என்னை நடத்தி உமது பரிசுத்த பர்வதத்திற்கும் உமது வாசஸ்தலங்களுக்கும் என்னை கொண்டு போவதாக. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியத்தின்படி வாழ நாம் பழக வேண்டும். 4வதாக, அப்பொழுது நான் தேவனுடைய பீடத்தண்டைக்கும் எனக்கு ஆனந்த மகிழ்ச்சியாக இருக்கிற தேவனிடத்திற்கும் பிரவேசிப்பேன். தேவனே, என் தேவனே, உம்மை சுரமண்டலத்தால் துதிப்பேன். தாவீது எப்பொழுதும் சுரமண்டலம், எப்பொழுதும் இசை வாசித்துக் கொண்டே தேவனை துதிக்கிற பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. ஆகவே அவர் காரியமெல்லாம் ஜெயமாக மாறினது. கோலியாத்தை ஜெயித்தான். பிரியமானவர்களே, 5ஆம் வசனத்திலே, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தேவனை நோக்கி காத்திரு, தேவனை நோக்கி காத்திரு. அவரிடத்துல காத்திருக்கும் போது அவர் என் முகத்திற்கு ரட்சிப்பும் என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். அவரை நோக்கி காத்திருக்கும் பொழுது வெயிட் ஃபார் தி லார்ட். ஆண்டவருடைய சமூகத்தில் உட்காரு. சிட் இன் ஹிஸ் பிரசன்ஸ். ஆண்டவருடைய பிரசன்னத்தில் உட்கார பழக வேண்டும். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், என் தேவனுமாய் இருக்கிறவரை நான் இன்னும் துதிப்பேன். I will praise to God. I will praise God. Praise God. Hallelujah. தாவீதை போல நாமும் துதிப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். Thank you for that.